அனைவருக்கும் வணக்கம். மாதவ் நேஷனல் பார்க். இந்த மாதவ் நேஷனல் பார்க்கை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்தியாவுடைய 58வது டைகர் ரிசர்வுங்க. இந்தியாவுடைய 58வது டைகர் ரிசர்வ். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். 57வது டைகர் ரிசர்வ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராத்தாபனி டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாம் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இப்போ 58வது டைகர் ரிசர்வ். அதுவும் அந்த 57வது டைகர் ரிசர்வுமே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கும். ஸோ இது மத்திய பிரதேசத்தில் வரக்கூடிய இந்த மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிற இந்த டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துடைய 9வது டைகர் ரிசர்வுங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிகப்படியான டைகர் ரிசர்வை கொண்ட மாநிலம் எது? மத்திய பிரதேஷ் தான். மத்திய பிரதேசத்தில் 9 டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ இந்திய அளவில் பார்க்கும்போது மொத்தம் 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. அதில் மத்திய பிரதேசில் மட்டுமே 9 டைகர் ரிசர்வ் இருக்குது. இந்த மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷிவ்புரி டிஸ்ட்ரிக்டில் சம்பல் ரீஜனில் இருக்குங்க. இங்கே மொத்தம் 5 டைகர்ஸ் 5 புலிகள் இந்த இடத்துல இப்போதைக்கு தற்போது இருக்குது. 2 குட்டிகளும் இப்போது ரீசெண்டாக பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாரி, இந்த மாதவ் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதவ் டைகர் ரிசர்வ் பற்றி சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த மாதவ் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது விந்தியன் ஹில்ஸோட அப்பர் டாப்பில் இருக்குது, அப்பர் பார்ட்டில் இருக்குது. ஸோ இதுதாங்க விந்தியன் ரேஞ்ச். விந்திய சாத்புரா மலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பாருங்கள், இது விந்தியன் ரேஞ்ச் அண்டு சாத்புரா ரேஞ்ச். இந்த விந்தியன் ரேஞ்சுக்கு அப்பர் சைடுன்னு சொல்கிறாங்களா? அப்பர் சைடில் தான் இங்கே இருக்குது. ஸோ மேப்பிங் ரிலேட்டட் கொஷின்ஸில் இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். இந்த மாதவ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்த விந்தியன் ரேஞ்சுக்கு அப்பர் சைடா டவுன் சைடா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அப்பர் சைடு. ஸோ மாலவ் பிளாட்டியூவில் இது இருக்கும். இந்த மாதவ் பிளாட்டியூ, தண்டகாரண்யா பிளாட்டியூ இங்கெல்லாம் வரும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இது மாலவ் பிளாட்டியூக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதவ் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது ட்ரை அண்டு டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டுங்க. டிசிடியஸ்னா என்ன? அதிகமாக இலையுதிர் காடுகள் இந்த இடத்துல இருக்கும். ட்ரைனா என்ன? ட்ரையில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரையாக இருக்கும். கோல்டு அதிகமாக இருந்தாலும் இங்கே ட்ரையாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், எதனால் ட்ரையாக இருக்கும்? ஸோ ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது மோஸ்ட்லி குளிராகலையும் இருக்கலாம், இல்லை அதிகமான இன்சுலேஷனான டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல ட்ரையான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். அதே போல் ட்ரை அண்ட் தார்ன் ஃபாரஸ்ட், முட்புதிர் காடுகளாம் இங்கே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றாங்க. இட் ஃபால்ஸ் அண்டர் 32 மேஜர் டைகர் காரிடார். டைகர் காரிடார்னா என்னென்னா அந்த புலிகளுடைய வழித்தடத்தை தான் டைகர் காரிடார்னு சொல்லுவாங்க. இப்போ புலிகளானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அது போயிட்டு வரும். அதுக்கு தெரியும் இந்த இடங்களில் தான் நம்மளால் வசிக்க முடியுன்றது, அதோடைய தகவமைக்கு ஏற்ற மாதிரி இடங்களில் தான் அது போக வரும். அப்படிப்பட்ட அதோடைய பாதைகளில் ஒன்றா தான் இந்த மாதவ் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொத்தம் 32 டைகர் காரிடார் இருக்குது. எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். 32 டைகர் காரிடார் இருக்குது. அந்த 32 டைகர் காரிடாரில் ஒன்றுல தான் இந்த மாதவ் டைகர் ஃபாரஸ்ட்டும் ரிசர்வும் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றாங்க. இது த்ரூ டைகர் கன்சர்வேஷன் பிளான், அதன் மூலமாக இதை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அது கீழே வருதாங்க. ஸோ மொத்தம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேள்வி வரலாம். இந்த மாதவ் டைகர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது, எந்த பிளானுக்கு கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் பிளான், அந்த பிளானுக்கு கீழே வருது. இந்த டைகர் கன்சர்வேஷன் பிளான் எதுக்கு கீழே வருதுன்னு பார்க்கும்போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இதுக்கு கீழே வருது. இது எப்படி சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கலாம்னா இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இதுக்கு கீழே இதுக்கு கீழே இது. ஸோ இப்படி தான் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கணும். இப்படி தான் வச்சுக்கணும். எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். அதன் பிறகு ஒரு டைகர் ரிசர்வாக ஒரு இடத்துல நாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் டு டைகர் ரிசர்வ் ஸ்டேட்டஸ். ஒரு காடுகளுக்கு நம்ம ஏரியாவில் ஒரு காட்டுக்கு நாம் டைகர் ரிசர்வுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்னா ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். சாரி, ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணோம், என்டிசிஏங்கிறது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றவங்க என்டிசிஏ. அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா தன்னுடைய ரெக்வஸ்ட் அனுப்பணுங்க. இது மாதிரி எங்கள் ஏரியாவில் புலிகளுடைய நடமாட்டம் வாழுது, எங்க இந்த பகுதி நீங்கள் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்டிசிஏக்கு அப்ளை பண்ணணும். அதன் பிறகு என்டிசிஏ என்ன பண்ணணும், அதை அப்ரூவல் பண்ணணும். அதன் பிறகு அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்படி? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்கக்கூடிய செக்ஷன் 38V இது மூலமாக அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு அது டைகர் ரிசர்வ் ஸ்டேட்டஸ் அடையும்.
சரி, அடைஞ்சதுக்கு பிறகு இது யார் மானிட்டர் பண்ணுவாங்க, யார் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா NTCA அண்ட் ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் இதை மானிட்டரிங் அண்ட் எவாலுவேட்டிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த மாதவ் நேஷனல் பார்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம், எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம், எத்தனாவதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மாதவ் நேஷனல் பார்க் இஸ் கரெக்ட்? கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்தியாவுடைய 59வது டைகர் ரிசர்வ். 59வது டைகர் ரிசர்வா? ரெண்டாவது ஆப்ஷன் பி, இட் இஸ் a 9th டைகர் ரிசர்வ் இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய 9வது டைகர் ரிசர்வ். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த சத்புரா ஹில்ஸ். சத்புரா ஹில்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? இட் டஸ் நாட் ஃபால் அண்டர் எனி டைகர் காரிடார். இது எந்த டைகர் காரிடாருக்கு கீழே வந்து லொக்கேட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது, கரெக்ட், விச் இஸ் கரெக்ட், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.